Next identity is a minus b the whole square. The same அதே தான் அங்க வந்து plus இருக்கிற இடத்துல minus போட போறோம். So expand 2x minus 3y the whole square. So step 1, identify the formula a minus b the whole square. So it carries half mark for formula. Okay, so a வந்து 2x, b வந்து 3y. So apply this 2x the whole square minus 2 into 2x into 3y plus 3y the whole square. Okay, so 4x square minus 12xy plus 9y square, right? Okay. Identity. See, நிறைய பேருக்கு நேத்து டெஸ்ட்ல கன்ஃபியூஷன். இந்த இது இப்படி வந்தா என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்? ஃபோர்த்தா தேர்டா? a plus b, a minus b. So a plus b, a minus b. Who is a and who is b? a வந்து x, b வந்து 1. சரியா? So இப்போ என்ன வரும்? So இதோட ஐடென்டிட்டி என்னது? a square minus b square. So which is x square minus 1 square, which is x square minus 1. நிறைய பேர் x plus a into x plus b போட்டு குழப்பி வச்சிருந்தீங்க. அது எப்ப வரும்னு நான் அடுத்த ஐடென்டிட்டியில சொல்றேன். இதெல்லாம் மிஸ்டேக்ஸ். x plus a into x plus b. Formula x square plus a plus b into x plus ab. Okay. So இப்போ வந்து இப்படி வருது. 3x minus 1, 3x plus 2. அப்ப இதுல x இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? 3x. a இருக்கிற இடத்துல minus 1, b இருக்கிற இடத்துல 2. And 3x the whole square plus minus 1 plus 2 into 3x plus minus 1 into 2. Okay va? 9x square இது ரெண்டையும் plus integers apply பண்ணீங்கன்னா 1 வரும் into 3x இது ரெண்டையும் multiply பண்ணீங்கன்னா minus 2 வரும். So answer is இதுதான். Okay va? All right? Okay. Okay, 4 identities முடிச்சிட்டோம். அடுத்து fifth identity. Fifth is a plus b plus c the whole square, which is a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. Okay va? So இப்படி இருக்கு. Minus x plus y minus z. So a யாரு? Minus x. b யாரு? y. c யாரு? Minus z. So அந்தந்த இடத்துக்கு கரெக்டா சைனோட ரிலேட் பண்ணீங்கன்னா you will get the final answer. So இந்த மாதிரி ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா your answer will not go wrong. Step marks கிடைக்கும். CA. So x square plus y square minus into minus இதாயிடும். Minus 2yz plus 2zx. Okay. The last two identities. Okay. இதுதான் எல்லாருக்கும் குழப்புது. அவசரமா போடுறீங்க. இப்படி இருக்கு. So a யாருப்பா? 3x. b யாரு? 2y. So what is the identity applied? a plus b the whole cube. a cube plus 3a square b plus 3ab square plus b cube. b cube. 3x the whole cube. 3 into 3x square into 2y plus 3 into 3x into 2y plus 2y the whole cube. இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஸ்கொயர் இருக்கிறது முதல்ல இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா which looks easier. 2 cube y cube. சரியா? லாஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 3 தடவை 3 னா 27 not 9, 27. அப்புறம் 9 3s are 27. 27 into 2 54. 54x square y. இந்த மாதிரி பண்ணிக்கணும். 3 3s are 9. 9 4s are 36xy square. 3 2 எவ்வளவு? 2 into 2 into 2 8y cube. அவ்வளவுதான். ஓகேவா? லாஸ்ட் ஐடென்டிட்டி. அதே இடத்துல 2 மைனஸ் வரும். அவ்வளவுதான். So இது. So a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. So a யாரு? 2x. b யாரு? 3y. சரியா? See, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இதுல வேற.
இந்த ரெண்டு இதுலயுமே மைனஸ் மைனஸ் இருந்தா பி வந்து பிளஸ்ல தான் எடுக்கணும். ஃபார்முலா எக்ஸாக்டா மைனஸ் மைனஸ் இருந்தா. சில பேர் பி வந்து -3y எடுக்கிறீங்க, அது தப்பு. சரியா? இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணேன் நேத்து டெஸ்ட்ல. அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ 2³ x³ அவசரப்படாதீங்க. கரெக்டா போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். -27y³. ஓகேவா? ஸோ இங்க என்ன வரும்? 8x³ 12 3s are 36x²y 6 9s are 54xy² -27y³. டன். ஓகேவா? ஓகே. நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. டோட்டலா 10 சம்ஸ். 10 தான் கொடுக்குறேன். ஃபாஸ்டா போட்டுறலாம். x minus 3 x plus 7 2x minus 8 2x minus 8. யோசிங்க, கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுக்குறேன். 3x minus 7 3x plus 7 4x plus 2 4x plus 2 5x minus 8 5x plus 9 minus x minus 2x minus 3y the whole square 3x minus 9y the whole square 104 the whole cube 0.99 the whole square. சரியா? 999 இதெல்லாம் மிஸ்டேக்ஸ்.